ராஜா, என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். உன் நினப்பாவே இருக்கேன். எப்பவும் ஏன் நினப்புதானா? ஆமா. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன உனக்கு எந்த அளவு பிடிக்கும்? உன்னை எவ்வளோ பிடிக்கும்னா, அந்த மலை உச்சியில ராசாத்தி ராசாத்தின்னு அந்த சவுண்டு எவ்வளோ ஒலிக்குதோ அந்த அளவுக்கு உன்னை என்ன ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? ரொம்ப கத்திராத, தொண்டை கட்டிக்க போகுது. நீ வந்ததுக்கு அப்புறம்தான் என் லைஃபே மாறுச்சு. என் புருஷன் சாகும்போது 6 மாசம் கை குழந்தைய வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். இந்த சமுதாயத்துல எங்க போனாலும் விதவைன்னு முத்திர குத்தி மேலையும் கீழையும் தான் பார்த்தாங்க. ஆனா நீ மட்டும்தான் என்னை பொண்ணா பார்த்த. நீ வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நேரத்துக்கு சாப்பிட்றேன், நேரத்துக்கு தூங்குறேன், நேரத்துக்கு வேலைக்கு போறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் பையனுக்கு எப்போ ஸ்கூல் லீவு? இன்னும் 1 மாசம் இருக்கு. நேற்றுக்கு தான் ஹாஸ்டல்ல போய் பார்த்துட்டு வந்தேன். சரி சரி, நம்ம விஷயத்த பையன்கிட்ட சொன்னியா? இன்னும் இல்ல, வீட்டுக்கு வருவான்ல அப்ப சொல்லிக்கலான்னு இருக்கேன். எனக்கு ஒன்ன பிடிக்கும், அதே மாதிரி அவனுக்கு ஒன்ன பிடிக்கும். சரி, இப்ப என்ன பண்ற? சும்மாதான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கு வருவா? ஏய், நேத்து தானே வந்துட்டு போன, அதுக்குள்ளே வா. ஏன் நான் உன் கூட இருக்க கூடாதா? உனக்கு அம்மள ஆசை இல்லையாண்ணா? வரலான்டா, நேத்துக்கு தானே நம்ம ஒன்னா இருந்தோம். அது செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கும் வரேன், அதை விட வேற லெவல்ல இருக்கும். வேணாண்டா. இல்ல இல்ல, நான் வரேன். வெய் வெய். வேணாம். நீ வெய் செல்ல குட்டி, நான் வந்துட்டு இருக்கேன். வெய் 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 வெய். வர வெய் வெய். வேணாம் வேணாண்டா. டேய், எத்தனை தடவைடா போவ? சரி சரி, வேண்டாம் உனக்கு, நான் கிளம்புறேன். சும்மா சொன்னேன், இருடா. ஆனை விட பொண்ணுக்கு தான் உணர்ச்சி அதிகம். என்ன நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா கடைசி வரைக்கும் என் கூடவே இரு. என்னை கைவிட்டுறாத. தங்கம், நீ தான் எனக்கு உயிர். உன் கூடயே தான் நான் இருப்பேன் கடைசி வரைக்கும். அண்ணே, சொல்லுங்க அண்ணே. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. தம்பி என்ன பண்றான்? அவன் ஹாஸ்டல்ல இருக்கானே. அப்படியாம்மா, சரிம்மா. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு மாப்பிள்ளை ஒன்று பார்த்தேன். கட்டுப்பட்ட மாப்பிள்ளை தான். நல்லா கை நிறையா சம்பாதிக்கிறாப்புல, நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறாப்புல. நீ சொன்னீங்கன்னா கூட்டி வரலான்னு இருக்கேன். அண்ணே, உனக்கு தான் தெரியும்ல நான் ஒருத்தரை விரும்புறேன்னு. அவருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. என் பையனுக்கும் உனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும்ண்ணே. தயவு செஞ்சு எனக்கு வேற மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க வேணாண்ணே. இல்லம்மா, கை நிறையா சம்பாதிக்கிறாப்புல. அண்ணே, அவரும் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. 3 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். தயவு செஞ்சு இனிமே மாப்பிள்ளை எல்லாம் பார்க்காதண்ணே, வந்து வாழ்த்திட்டு போண்ணே.
ஆமாம், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு 2 ஸ்பெஷல் இருக்கு. ம். ஒன்று உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு, ம். இன்னொன்று நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நைட்டு தான் செக் பண்ணேன், காலையில் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் சொல்லலை. சரி, சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னாச்சு? நான் குட் நியூஸ் சொன்னேன், நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. இல்லை, அது இல்லை, இப்போ நம்மளுக்கு குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்? இப்போத்துக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏய், ஒரு குழந்தைய அழிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அதெல்லாம் வேணாம், நம்ம பெற்றுக்கலாம். இல்லை, எனக்கு பிடிக்கல. எனக்கு வேணும், குழந்தை பெற்றுக்கலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். வேணாம், எனக்கு பிடிக்கல, விட்டுரு. இரு. வேண்டான்றல்ல. என்ன ராஜா ஃபோனை எடுக்க மாட்டேன்றான்? சரி, அண்ணனுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ அண்ணே. சொல்லுமா. என்னை மன்னிச்சிருண்ணே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் காதலிச்சவன் என்னை ஏமாத்திட்டானே. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே. கொஞ்சம் கூட பெரியவங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிற. சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்? தெரியலண்ணே, ஃபோன் பண்ண எடுக்கல. ஒன்னு செய்யி, நான் சொல்ற மாதிரி செய்யி. முதல்ல அவனை இங்க வர சொல்லு, மத்தது அப்புறம் பாத்துக்கிறேன். சரிண்ணே. அந்த மலை உச்சியில் ராசாத்தி ராசாத்தின்னு அந்த சவுண்டு எவ்வளோ ஒலிக்குதோ அந்த அளவுக்கு உன்னை என்ன ரொம்ப பிடிக்கும். என்னடா காதலிக்கிறீங்க சொல்லிட்டு என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்க. இப்படிதான் ஒவ்வொரு பிள்ளைய வாழ்க்கையை விளையாடுறீங்களா? புடுறா முதலா, எதுவும் பேசாத. என்ன பத்தி தெரியுமில, தொலைச்சு காட்டா. என் தங்கச்சியை ஒழுங்கா பத்திரமா பாத்துக்க. ஏதாவது சண்டை கிண்டன்னு வந்துச்சு தொலைச்சு. அம்மா போயிட்டு வர்றேன். ஒழுங்கா பையன் ஏதாவது பண்ணா உடனே போன் பண்ணிடு. சரிண்ணா.